63வது தசகம். உடனடியா அம்பாடியோடு மேல்பக்கம் முழுவன் கருகருன்னு இருண்ட வானங்களோடு கூடிட்டு மூடி மறைக்கப்பட்டது. இடிநாதம் இப்படி முழங்கி கேட்டது. பகவானோடு சரீர சோபையோடு துல்லியமான வர்ணத்தோடு கூடின மழமேகங்கள் வந்து நிக்கிறத பகவான் அங்க பார்த்தார். தட்சணம் பகவான் அங்க இப்படி நினைச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரே, அந்த நொடியில இந்திரன் என்ன இனியும் யுத்தத்துக்கு வரலை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறதாயிட்டாக்குமே நம்ம 62வது தசகத்துல பார்த்தோம். அப்படி பகவான் நினைச்சுட்டு இருக்கிற அந்த க்ஷணத்துல நொடியில தட்சணம் அப்படி பகவான் ஆச்சரியப்பட்டு சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற அந்த நொடியில விரஜபத உபரி கோகுலத்தோடு மேல அச்சதஸ்தனிதா கேப் இல்லாம இருக்கிற இடிநாதம் ஜிரும்பிதா எல்லா இடத்திலையும் வியாபிச்சதால கம்பிதா விரைக்கிற திக் தடாக எல்லா டைரக்ஷன்களிலையும் இந்த இடிநாதம் இப்படி முழங்கி கேட்டுது. திக் தடாக திக்கு திசைகளோடு கூடிட்டு சுஷமயா தேஜஸால பவத் அங்கதுலாம் பகவானோடு சரீர தேஜஸுக்கு ஈக்குவல் ஆயிட்டு தோணறதான வாரிதராக மேக கூட்டங்கள் துவயா பகவானால ததிருஷே கிலா காணவும் செஞ்சாரே. பகவான் அந்த மேக கூட்டங்கள் வந்து நிக்கிறத பார்த்தாரே. 2வது ஸ்லோகம். திடீர்னு ஆலிப்பழங்கள் கலர்ந்த அந்த மழை தண்ணி வர்ஷிச்சதால தாங்க முடியாத சிரமம் அந்த கோபர்களுக்கு உண்டாச்சு. ஹே கிருஷ்ணா, கோபம் வந்த இந்திரனோடு அந்த உபதிரவத்திலேருந்து நீ எங்களை காப்பாத்து அப்படின்னு அந்த கோபர்கள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சா. அதை கேட்டுட்டு பகவான் சொன்னார், கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாம சொன்னார், கோபர்களே நீங்களாரும் பயந்துக்க வேண்டாம். அஜிதா ஆராலையும் தோக்கடிக்க முடியாத கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான கூப்பிடுறார். விபுல கரகமிஸ்ரைஹி ரொம்ப பெரிய ஆலிப்பழம் ஐஸ் கட்டகளோடு கூடின தோயதாரா நிபாதைகி ஒரு ஸ்டாப் இல்லாம பெய்யற அதிசக்தமான பேமாரியாயிருக்கிற மழையில பெரிய மழை பெய்யறது. திசி ஓரோ டைரக்ஷன்லயும் இருக்கிற பசுபானா மண்டலே கோபர்களோட கூட்டம் எல்லாம் தண்டியமானே சிரமமா நின்றுதோட குபிதஹரி கிருதாது கோபம் வந்திருக்கிற தேவேந்திர பிரவருத்தியான இந்த பெருமழையில நின்ன நகா பாகி எங்களை காப்பாத்தனமே கிருஷ்ணா அப்படின்னு கோபர்கள் எல்லாரும் இது இப்படி இருக்கிற தேஷாம் கோபர்களோட வசனம் வாக்கு ஸ்ருண்வன் கேட்டுட்டு துவம் பகவானே நீங்கள் மா கூடாது பிபீதா பயந்துக்க கூடாது இது அப்படின்னு சொன்ன. அபாணீஹி அவாகிட்ட சொன்ன. 3வது ஸ்லோகம். நம்மளோடு வம்சத்துக்கு கோவர்தன பர்வதமாக்கும் குல பர்வதம் குல தெய்வம் இந்திரன் பெயர இந்த பெருமழை இது நமக்கு செய்யற துரோகம்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். ஆனா அவனோடு இந்த துரோகத்தை இந்த பர்வதம் தடுத்து நிப்பாட்டும், அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சிரிச்சுண்டு சொல்லிட்டு பகவான் உடனடியா சாடி எந்திருந்து பகவானோடு பிஞ்சு கைகளால
அந்த கோவர்தன பர்வதத்தை அடியோடு கூடிட்டு தூக்கி பிடிச்சார். இஹ குலே, இந்த கோகுலத்துல கோத்ரஹாகலு தெய்வதம், கோவர்தன பர்வதமாக்குமே பகவான். சஹா அப்படி கடவுளாயிருக்கிற அந்த கோவர்தன பர்வதம் கோத்திர சத்ரோஹோ, தேவேந்திரனோடு அப்படின்னு அர்த்தம். பர்வதங்களோடு ரெக்கைகளை இந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்தால வெட்டி முறிச்சதால பாலாழி மதனத்துக்கு முன்னால இந்திரன் பர்வதங்களோடு சத்ருவாயிட்டு இருந்தார். அதனால கோத்திர சத்ரு அப்படின்னு சொன்னாக்கா இங்க இந்திரன். கோத்திர சத்ரோஹோ, பர்வதங்களோடு சத்ருவாயிருக்கிற அந்த இந்திரனோடு விஹதிம் ஆக்கிரமணத்தை இஹா இங்க ருந்தியாது பர்வதராஜா தடுத்து நிறுத்திடுவர். ஆஸ்மின் இந்த விஷயத்துல வஹா கோபர்களே உங்களுக்கு கஹானு சம்சயா, என்னத்துக்காக்கும் இப்படி ஒரு டவுட்டு, நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம் அப்படின்னு சொல்றார் பகவான். தேவா பட்டுதிரி இங்க பகவானை கூப்பிடுறார் என்று சொல்லுறார். இது இப்படியாக சஹசிதவாதி ஹசிதவாதி புன்னகையோடு கூடிட்டு, ஹசிதம்னா புன்னகை, சஹசிதவாதி புன்னகையோடு கூடிட்டு சொல்லிட்டு பகவான் தொரிதம் இம்மீடியட் ஆயிட்டு நொடி பொழுதுல பாலதோர்பியாம் பிஞ்சு கரங்களால சாஃப்டா இருக்கிற பகவானோடு கைகளால கோவர்தன அத்ரிம் கோவர்தன பர்வதத்தை மூலதகா அடியோடு கூடிட்டு உதமு மூலகா புழுதெடுத்தார். மரமாக்கும்னா வேரோட புழுதெடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இங்க பர்வதமானதுனால அடியோட புழுதெடுத்தார். 4வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் தூக்கி பிடிச்ச அந்த பர்வதத்தோடு அடிப்பக்கம் ரொம்ப பெருசா இருந்ததே, மழை வெள்ளத்தோடு உபதிரவம் இல்லாதக்கு சாஃப்டான மணல் பிரதேசமாயிட்டு அங்க இருந்த இடத்துக்கு எல்லா வீட்டுல இருக்கிற எல்லா பொருள்களையும் மாடுகளையும் கோபர்களையும் எல்லாரையும் அதுக்குள்ள பகவான் பிரவேசனம் பண்ண வச்சார். എന്നിട്ട് பகவான் தாமரை மாதிரி சாஃப்டான கைகளால பர்வதத்தை தாங்கி பிடிச்சு நின்னார். ததனு தாவது அந்த டைம்ல அதுக்கப்புறம் புரோதிருதஸ்ய அஸ்ய கிரிவரஸ்ய நன்னா தூக்கி பிடிச்ச பர்வதத்தோடு அதஸ்தாது அடியில தூரதஹா வாரித ஆபே ரொம்ப தூரமாவே மழை தண்ணி குதிச்சு ஒழுகிறத தடைஞ்சதால கோவர்தன பர்வதத்தோடு அடியில தண்ணி கொஞ்சம் கூட தேங்கி நிக்கல. சிக்கத்தில மிருதுதேசே சாஃப்டா இருக்கிற பகவானோடு கைகள் சாஃப்டா இருக்கிற அந்த கைகள் அந்த மணல் பரப்புல பரிகர பரிமிஸ்ரான் வீட்டு பொருள்களோடு கூட தேனுகோபான் ஆடு மாடுகளையும் கோபர்களையும் உபநீதது ஒதுக்கி சேர்த்து நிறுத்திட்டு கோகுலத்துல சகல விஷயங்களையும் நன்னா அந்த கோவர்தன பர்வதத்துக்கு உள்ள நிப்பாட்டிட்டு அதத்தாக பகவான் அந்த கோவர்தன பர்வதத்தை தூக்கி பிடிச்சுண்டு நின்ன ஹஸ்தபத்மேன சைலம் தாமரைப்பூ மாதிரி சாஃப்டா இருக்கிற இளம் சிகப்பு கலரோடு கூடின கைகளால கோவர்தன பர்வதத்தை தூக்கி பிடிச்சு நின்னுண்டு அந்த மழையிலேந்து அந்த கோகுலத்தை பகவான் காப்பாத்தினார். 5வது ஸ்லோகம். பகவான் கோகுலத்துல இருக்கிற அத்தனை பேரையும் அந்த பர்வதத்துக்கு அடியில நிப்பாட்டி காப்பாத்தினார். பகவான் பர்வதத்தை கையில தூக்கி பிடிச்சுண்டு பக்கத்துல நிக்கிற பாலகர்கள் கிட்டையும்
பாலிகைகள்கிட்டையும் அழகா பேசி சிரிச்சுண்டு நிற்கிறதெல்லாம் காண முடிஞ்சுது. பக்கத்துல வந்து நிற்கிற மாடுகளை ஒரு கையால தடவி கொடுக்கறதையும் பார்க்க முடிஞ்சுது. கோபர்களுக்கு அதை பார்த்தோன்னே பகவானுக்கு கை வலிக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சு சந்தோஷம் வருது. பகவான் தூக்கி பிடிச்சிருக்கிற அந்த கோவர்தன பர்வதம் கீழே விழுந்துடாது அப்படிங்கிற நம்பிக்கையும் உண்டாச்சு. அவள் எல்லாம் குஷியா நின்றுட்டு இருந்தா. பவதி விதிருத சைலே, பகவானே நீங்கள் கோவர்தன பர்வதத்தை தூக்கி பிடிச்சு நின்னுட்டு பாலிகாபிகி வயஸ்யைஹி அபி, கோப பாலிகா அதே மாதிரி பகவானுக்கு அந்த டைம்ல இருக்கிற பிராயம், அந்த பிராயத்துக்கு ஈக்குவலா இருக்கிற கோபர்கள்கிட்டையும், அதாக்கும் இங்க வயஸ்யைஹி அபி, ஈக்குவலான பிராயம் இருக்கிற கோபர்கள்கிட்டேயும் விகித விலாசம், கொஞ்சம் கூட டயர்ட் இல்லாதக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு கேலி லாப ஆதி சோலே, கேலி லாப ஆதிலோலே, விளையாட்டாயிட்டு நல்ல நல்ல தமாஷெல்லாம் சொல்லிண்டு பல விதத்தில இருக்கிற தமாஷும் விளையாட்டும் எல்லாம் இருக்கிற பேச்சோடு கூடிட்டு சவித மிளித தேனூஹு, அங்க வந்து கூட்டம் கூட்டமா நிக்கிற மாடுகளை ஏகஹஸ்தேனா, கோவர்தன பர்வதத்தை ஒத்த கைரியாக்குமே பகவான் பிடிச்சிருக்கார். கோவர்தன பர்வதம் பிடிக்காத இன்னொரு கையால கண்டு யதிசதி, அந்த மாடுகளை சொரிஞ்சு கொடுத்துண்டும் அப்படி நிக்கிறத சர்வே எல்லா பசுபாலாக கோபர்களும் தோஷம் ஐஷந்தா, கோவர்தன பர்வதத்தை தூக்கி பிடிச்சுட்டு நிற்கிற பகவானுக்கு சிரமம் ஒன்றும் இல்லாதத பார்த்துட்டு பகவான் தமாஷ சொல்றதையும் மாடுகளை தடவி கொடுக்கறதையும் சொரிஞ்சு கொடுக்கறதையும் எல்லாம் பார்த்துட்டு குஷியோடு கூடிட்டு கோபர்கள் எல்லாம் அங்க நின்னா. 6வது ஸ்லோகம். அங்க கூடி நிக்கிற கோபர்களுக்கெல்லாம் இது ஆச்சரியமா இருந்தது. கோவர்தன பர்வதத்தை சின்னஞ்சிறு பாலனா இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணன் தூக்கி பிடிச்சு நிக்கிற விஷயம். அவ நினைக்கிறா இந்த பர்வதம் ரொம்ப ரொம்ப பெருசு, இவ்வளோ பெரிய பர்வதத்தை இந்த சின்ன குழந்தை எப்படியாக்கும் தூக்கி பிடிச்சு நிக்கிறேன். ஒருவேளை இந்த பர்வதத்துக்கு ரெக்கை இல்லைன்னா கூடியும், முன்னாலெல்லாம் ரெக்கை இருந்தது பர்வதங்களுக்கெல்லாம். இந்திரனோடு வஜ்ராயுதத்தால ரெக்கைகள் எல்லாம் வெட்டினதுனால எந்த பர்வதத்துக்கும் இப்ப ரெக்கை இல்லை. ஒருவேளை ரெக்கை இல்லைன்னா கூடியும் இந்த பர்வதம் சொந்தம் சக்தியால அப்படியே உயர்ந்து நிக்கிறதோ, அந்த உயர்ந்து நிக்கிற பர்வதத்துக்கு அடியில சும்மா கொண்டு போய் இந்த ஸ்ரீகிருஷ்ணன் கைய வச்சுட்டு இருக்கானோ, அப்படி இல்லைன்னா இந்த சின்னஞ்சிறு பாலகனுக்கு எப்படியாக்கும் இவ்வளோ பெரிய பர்வதத்தை தூக்கி நிக்கிறதுக்குள்ள சக்தி கிடைக்கிறது, இப்படி எல்லாம் அவ நினைச்சா. இந்த சின்ன பாலனுக்கு பர்வதத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கான சக்தி எப்படி உண்டாச்சு அப்படின்னு பகவானோடு அந்த கோவர்தன உத்தாரணத்தை பார்த்து நின்றுட்டு இருந்த கோபர்கள் எல்லாம் பரஸ்பரம் பேசிண்டா. கிரிஹி அதிமகான், கோவர்தன பர்வதம் ரொம்ப ரொம்ப பெரிய பர்வதமாக்கும். ஏஷஹாது, இந்த கிருஷ்ணனாகட்டும் தம் அந்த கோவர்தன பர்வதத்தை வாமகே கர சரோருஹி, இடது கைப்பத்தியில சிரம் தரதே, ரொம்ப நேரமாயிட்டு உயர்த்தி பிடிச்சுட்டு நிற்கிறான். கிம், என்ன ஒரு ஆச்சரியமாக்கும் இது, கிம் அத்புதம் இதம், என்ன ஒரு ஆச்சரியமாக்கும் இது. அத்ரிபலம்னு, இதுக்கு காரணம் பர்வதத்தோடு சக்தியாக்குமோ இது இப்படின்னு தொது பகவான் கிருஷ்ணனை அவலோகிபிகி பார்த்துட்டு நிக்கிற கோபகைஹி, கோபர்கள் தமிழ இப்படி ஆகதி சொன்னா. 7வது ஸ்லோகம்.
ஆச்சரியம் ஆச்சரியம், இந்த சின்ன பாலன் இவனோடு இவ்வளோ பெரிய முயற்சி, ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். எப்படி இந்த பெரிய மலையை இவன் இவ்வளோ நேரம் தூக்கி பிடிக்கிறான்? இவன் எத்தனை நேரம் இந்த மலையை தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறான் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். கை தளர்த்த இவன் அந்த மலையை கீழே வச்சுதானே ஆகணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டு பகவானை நினைச்சுண்டு இந்திரன் 7 நாளைக்கு கம்ப்ளீட்டா பேமாரி சொரிஞ்சான். அஹஹா, அடடே, அமுஷ்யவடோஹோ தார்ஷ்டியம், இந்த சின்ன குழந்தையோடு ஒரு அகங்காரமே, என்ன ஒரு அகங்காரம் இருந்தா இவன் இப்படி பெரிய மலையை தூக்கிண்டு நிப்பன். வியதித பாஹு, பர்வதத்தை தூக்கி பிடிச்சிருக்கிற கையை வலிச்சிட்டு, அசௌ, இந்த பையன், அவரோ பையேது, இந்த பர்வதத்தை கீழே வச்சுப்பன். கிரீம், இந்த பர்வதத்தை கீழே வச்சுப்பன். இது இப்படின்னு ஹரிஹி, தேவேந்திரன், தொய், பகவானில பெத்த விகர்ஹனஹா, டாப் மோஸ்ட் புச்சத்தோடு கூடிட்டு பகவானை இன்சல்ட் பண்ற மாதிரி நினைச்சுண்டு, திவச சப்தகம் 7 நாள்கள் கண்டினியூஸ் ஆயிட்டு நிப்பாட்டாம உக்ரம் அவர்ஷயேது, கோரமான மழையை பெய்ய வச்சார். பகவானாக்கும் அதுன்னு கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம புத்தி கெட்டு போன இந்திரன் பகவானை தோக்கடிக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சுட்டு இருக்கான். 8வது ஸ்லோகம். இந்திரன் 7 நாள் கண்டினியூஸ் ஆயிட்டு மழை பெய்ய வச்சிட்டோம். பகவான் நின்ன இடத்துல இருந்து கொஞ்சம் கூட நகராம மழை பேமாரியாயிட்டு வர்ஷிச்சிட்டோம், கொஞ்சம் கூட அசையாம நின்றுட்டு இருந்ததை பார்த்துட்டு தேவேந்திரன் பகவானோடு அந்த ஒரு மகிமையை பார்த்து பயந்துட்டார். தேவா, குருவாயூரப்பா, தொய், நீங்கள் பதாது நிக்கிற ஸ்தானத்திலேருந்து பதம் அச்சலதி, ஒரு ஸ்டெப்பு கூடியும் அசையாம நின்னேளே. கலித சர்வஜலேஜா கனோத்கரே, மேக கூட்டங்களிலேந்து எல்லா தண்ணியும் மழையாயிட்டு ஒழுகி தீர்ந்து போயிடுச்சு. அப்போது மருதா அபஹிருதேஜா, அந்த மேக கூட்டங்களை காத்து இழுத்துண்டு ஓடி போச்சு. இப்போ வானத்துல மேக கூட்டங்களே இல்லை. மருதாம்பதிகி, தேவேந்திரன், மருத்துக்களோடு அதிபதியாயிருக்கிற தேவேந்திரன், தொது அபிசங்கிதீஹி, பகவானை பார்த்து பயந்துட்டு பகவானை பயந்த மனசோடு கூடிட்டு சாம் உபாத்ரவது, அங்கேருந்து ஓட்டம் கொடுத்தான். 9வது ஸ்லோகம். 7 நாள் கண்டினியூஸ் ஆயிட்டு மழை பெஞ்சிட்டு மேக கூட்டங்கள் எல்லாம் இல்லாம ஆனோனே, அந்த மழையெல்லாம் நின்று போனோனே கோபர்களும் மாடுகளும் எல்லாம் அந்த கோவர்தன பர்வதத்தோடு கீழேந்து சுகமா வெளியில வந்ததுக்கு அப்புறம் கோவர்தன பர்வதத்தை மெல்ல கையிலேந்து கீழே பூமியில வச்ச அந்த பகவானை சந்தோஷத்தோடு கூடிட்டு கோபர்கள் எல்லாம் ஓடி போய் கெட்டி பிடிச்சா. ததா இந்திரன் ஓடி போனோன வருஷபரேசமம் உபேயுஷி, பெருமழை நன்னா அடங்கி நின்னோன பசுபதேனு குலேஜா வினிர்கதே, கோபர்களும் மாடுகளும் எல்லாம் கோவர்தன பர்வதத்தை விட்டு வெளியில வரவும் செஞ்சோன. விபோ, சர்வ வியாபியா இருக்கிற பகவானே, புவி, பூமியில சமுபாகிதா தூதரகா, பர்வதத்தை வேண்ட விதத்துல வச்ச பகவான் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி, பிரமுதிதைகி, ரொம்ப ஜாஸ்தியான குஷியா இருக்கிற பசுபைகி, கோபர்களால பரிரேபிஷே கட்டி பிடிக்கப்பட்டார். 10வது ஸ்லோகம். பகவானே நாராயணா, முன்னால ரொம்ப முன்னால வராக அவதாரத்துல பூமிய நீங்கள் சமுத்திரத்துக்கு அடியிலேருந்து காப்பாத்தி மேல கொண்டு வந்தேளே, இந்த பூமிய கம்ப்ளீட்டா நீங்கள் மேல தூக்கி கொண்டு வந்தாள். அப்படி இருக்கிறத இந்த ஒரு சின்ன மலைய தூக்கி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வாக்கம் ஒரு சிரமம் உள்ளது அப்படின்னு
தேவர்களால் ஸ்துதிக்கப்பட்ட லக்ஷ்மி வல்லபனா இருக்கிற குருவாயூரப்பா, நீங்கள் என்னோடு எல்லாவித நோய்களையும் துரத்தி விட்டு என்னை காப்பாத்தணுமே அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். புறா ரொம்ப முன்னால ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் துவம் நீங்கள் தரணீமேவா, இந்த பூமி கம்ப்ளீட்டாக திருதவானசி பொக்கி பிடிச்சுண்டு மேல உயர்த்தி கொண்டு வந்தாலே சமுத்திரத்துக்கு அடியிலேருந்து தவா உங்களுக்கு அதனாலேயே சிதிதர உத்தரணே பர்வதத்தை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு கஹ சிரமஹா என்னவாக்கும் சிரமம் உள்ளது. ஈஸியாயிட்டு சாதிக்கக்கூடிய விஷயமாக்குமே அது. பூமியில கைலாசம் மைனாகம் இப்படின்னு எத்தனையோ பர்வதங்களாக்கம் இருக்கு. அதுல ஒரே ஒரு சின்ன பர்வதமாக்குமே இந்த கோவர்தன பர்வதம். அந்த பர்வதத்தை உயர்த்தி பிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சின்ன ஒரு புல்கொடிய தூக்கி பிடிக்கிறதுக்கு ஈக்குவல் ஆக்குமே. இது இப்படின்னு திரிதசைஹி தேவர்களால பால்யம் கௌமாரம் யௌவனம் வார்த்தக்யம் இப்படி இருக்கிற 3 அவஸ்தகளாக்கும் உள்ளது வளர்ச்சியில. இதுல 3வது வளர்ச்சியோடு கட்டமாக்கும் யௌவனம். எப்பவுமே யௌவனமா இருக்கிற தேவர்கள் அதாக்கும் இங்க திரிதசைஹி தேவர்களால நுதஹா துதிக்கப்பட்ட கமலாபதே லக்ஷ்மி வல்லபா கதாது மாம்பாலையா என்னுடைய நோய்களை எல்லாம் துரத்தி விட்டு எனக்கு சுகத்தை தரணுமே அப்படின்னு குருபுராலயா குருவாயூரப்பா அப்படின்னு பட்டதிரி பகவான் குருவாயூரப்பன் கிட்ட பிரார்த்திச்சுண்டு ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்துல கோவர்தனதாரியா இருக்கிற ஸ்ரீகிருஷ்ண லீலைய எடுத்து சொல்லிண்டு பகவான் கிட்ட நோயை மாத்தி தரணுமே பகவானே அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணவும் செய்யறார் இந்த 63வது தசகத்துல.